ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். கோயம்புத்தூர் தான் போடணுமா? ஆமாம், பொள்ளாச்சி போய் தான் கோயம்புத்தூர். என்ன ரூட்டு? 2 ரூட் இருக்கு. நேராக கோயம்புத்தூருங்க இருக்குது, பொள்ளாச்சி போய் கோயம்புத்தூர் போகிறதா இருக்குது. பொள்ளாச்சி போய் கோயம்புத்தூர் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ரொம்ப பக்கம் தான். கோயம்புத்தூருக்கும் தனி ரூட் இருக்குது, பொள்ளாச்சி போகாமே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வயநாடு போகிறத ரோட் ட்ரிப்பாக பார்த்துட்ருப்பீங்க. ஆல்ரெடி நாங்கள் பொள்ளாச்சி கிட்ட வந்துட்டோம். மூணாறு 100 கிலோமீட்டர். வாடியோ எவ்வளோ கிலோமீட்டரு? 96. எது? மூணாறு 96 தானா? இங்கிட்ட இருந்து எந்த இது மேலே ஏறணுமோ? உடுமலைப்பேட்டை போய் போகுமோ தெரியல. 96 போட்டுருந்துச்சு. அங்கே தானே ஜி? ஆமாம், அது ஒரு வழி. கோயம்புத்தூர்ல இருந்து அந்த ரூட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்க. மூணாறு ரூட்டா? பஸ் ரூட்டு இங்கிட்டு வந்து தான் போவேன்னு சொல்லுவாங்க. அந்த பாலக்காடு கோயில், பாலக்காடு கோட்டை ஒன்று இருக்கு. போற வழியில இருந்து கொஞ்சம் தூரம் தான் காமிச்சிச்சு. இப்போ நேரம் போகணுமா? 40 கிலோமீட்டர். பாலக்காடுல இருந்து அப்படியே வேற ஒரு ஃபுல்லாக மலை. வயநாடா? இது பாலக்காடு. பாலக்காடு கேரளா போல. அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு இது பக்கம்னு நினைக்கிறேன். பாலக்காட்டுல இருந்து நம்ம அங்கே ஸ்டே பண்ணி அந்த பக்கம் ஸ்டே பண்ணி போனோம். நம்ம கூகுள் மேப் உதவியோட பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போயிட்டு பாலக்காடுலேருந்து நம்ம கேரளா போக பிளான் பண்ணியாச்சு. வயநாட்டுக்கு பாலக்காடு வரைக்கும் ஒழுங்காத்தங்க போனோம். அதுக்கடுத்து போனது தான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணோம். நார்மல் ரோடுன்னு நினச்சி போக போக போய்கிட்டே இருந்தது. எங்களோட அந்த 2 கேட்டுமே ட்ராவல் பண்ணுச்சு. அதுக்குமே சாப்பாடு மற்ற வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். வால்பாறை 81 கிலோமீட்டர். ஆனால் நாங்கள் வால்பாறை போகல. வால்பாறையும் வயநாடும் எனக்கு குழப்பிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். உங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணுச்சு? வால்பாறை வீடியோவா அனுப்பிச்சு அங்கே என்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்ட்டு. அண்ணா என்கிட்ட வயநாடுன்னு சொல்லியிருக்குது. உங்க அம்மாவும் சொல்லலாம், அண்ணா தான் சொல்லுச்சு. அப்போ உங்க அம்மாட்ட கேட்டேன், வால்பாறை போகிறோமா வயநாடு போகிறோமா? என்ன வால்பாறை டூரிஸ்ட்? எனக்கு 3 வால்பாறை, வயநாடு, வாகமன். அந்த 2 கேட்டுங்களுக்கும் அப்பப்போ பிரேக்கும் விட்டாச்சு அவங்களுடைய வேலைக்காக. நீங்கள் உங்களுடைய பெட்டை இப்படி ட்ராவல் கூப்பிட்டு போவீங்களா? அவங்க எப்படி இருப்பாங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேட்டுங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. எவ்வளோ பெருசாக இருக்குது. கொஞ்சம் வேகமாக சுற்றினா பின்ன அது நல்லா வேகமாக சுற்றுதுதா? ரெண்டு பேருமே வந்துருச்சுட்டேங்க. ஒன்று படுத்துக்கிட்டே முழிச்சு பார்க்குது. அவதேன் வயிற்று பின்னாடி இருக்கு. வீடியோ கேமரா எடுக்கிறதுன்னு பின்னாடி வர போகுது. வந்துட்டேங்க. நல்லா 2 பேரும் கேட்டுக்கிட்டது. அந்த அமேசான் போட்டு நம்ம ஒன்று எடுத்துட்டு வந்தோமா? இல்லடி, அதை ஓடுவாளுகடி. ஒன்று கூட எடுத்துட்டு வரலையா? அதில் இருக்க மாட்டாளுங்க. அப்போ சித்தியும் பயப்படும். அப்புறம் வேண்டாம். வெயிட் பண்ண இங்கே ஒன்று வேற பாப்பா. அதனால தான் கொஞ்சம் ஷாக்கில் இருக்கேங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. வரும்போது நல்லா செட் ஆகிட்டேங்க. அது நல்லா நெட்டு மாதிரி இருந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்.
வெயிட் அந்த பெட்டு. வெயிட் பண்ண ஒரு 2 அமராவதி பல்லடம் கெடிமேடு. ஐயோ நிப்பாட்டலாமா இங்க? நீங்க வேற ஏதாவது சாப்பாடு பழக்கணும் லிக்விடா. இங்கே நம்மளை கடத்திட்டு போறாங்கடா. அததான் என்கிட்ட ரொம்ப நேரமா தள்ளிட்டு பேசிட்டே இருக்கீங்க. தூக்கம் வருது. கண்ணு மூடுறா. சரி ஓகே. பாலக்காடு இங்கிருந்து 44 கிலோமீட்டர். எம்ஜிஎம் கல்லூரி. இதுதானா? யாசின் ஊர் அடுத்த ரைட்ல உள்ள போவோம். ராமநாதபுரமா? கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ராமநாதபுரம். கோயம்புத்தூர்ல இல்லை, இது பொள்ளாச்சி. எல்லா ஊர்லேயுமே எல்லா ஊரும் இருக்கும். ஆனா இந்த பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். கோயம்புத்தூர் தான் சொன்னேன். ராதாபுரம் நியூஸ் நிறைய பார்த்துருக்கேன் இந்த ஏரியாவை பத்தி. நாட்டு சக்கரை ஆலை. அப்படியே ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். பொள்ளாச்சி கிட்ட வந்தாச்சு. பொள்ளாச்சி கிட்ட நாங்கள் வரும்போது டைம் வந்து ஒரு 12 to 12:30 கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 1:30க்குள்ளே வந்து நாங்கள் 1 to 1:30க்குள்ளே வந்து பாலக்காடு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 12 மணி இருக்கும். ஆனாலுமே பொள்ளாச்சியிலையுமே வெயில் வந்து சரியான வெயில் இருந்தது. நீங்கள் வயநாடு போனீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே டைம் தான் வருது.